வணக்கம். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸு பாதாம் ட்ரிங்க்ஸு சொல்கிறேன். ஒரு 5, 6 பாதாம் பருப்பு, 2 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் எடுத்துங்கோ. 2 சிட்டிகை, சின்ன சிட்டிகை, ஒரு சிட்டிகை போடுறோம் மஞ்சப்பொடி, 2 ஜீனியை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எப்படி அரைச்சிக்கணும்னு அதை காமிக்கிறேன். இதேமாரி மிக்சியில் போட்டு 2 மஞ்சப்பொடியும் போட்டு நைஸாக அரைச்சுட்டுருணும். ஏலக்காய் போட்டுறதுனால வாசையாக இருக்குது, கலப்படம் இல்லாதது. இந்த பவுடரை எடுத்துகிட்டு பசும்பாலை நல்லா ஒரு 200 ml காய வச்சு நல்லா காய்ச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு ஜீனியை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சது. இதில் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம நைஸாக அடித்து வச்சுருக்கோமோ அந்த பவுடர், பாதாம் பவுடரை அதில் போட்டுற வேண்டியது தான். தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளரில் சாப்பிட்டோம்னா கூலாகவும் இருக்கும். அவளுக்கு வேணுங்கிறது போட்டுக்கலாம். சில பேருக்கு கூலிங் ஒத்துக்காது, அதனால் கூலாகவும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு போட்டுன்ட்டு இப்போ பண்ணிக்கலாம். போட்டுட்டோம்னா